Hello friends, welcome to JJ channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? எல்லாம் நல்லா இருக்கீங்க. நம்ம ஹோப்பா இருக்கேன். எல்லாரும் சேஃபா இருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகான லீஃப் ஸ்டிட்ச் தான். நேத்து ஒரு வீல் ஸ்டிட்ச் பார்த்தோம். இன்னைக்கு ஒரு லீஃபை ஃபில் பண்றது சிம்பிளா ஈஸியா எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது. எம்ப்ராய்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா கத்து வச்சிட்டீங்கன்னா நம்ம சின்ன சின்ன Dressல இல்ல நீங்க நல்லா ஸ்டிச்சிங் தெரியும்னா plain dresses வாங்கி ஸ்டிட்ச் பண்ணி அதில் ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் பண்ணி கூட நம்ம இது பண்ணலாம். இப்போ நம்ம இந்த லீஃப் ஸ்டிட்சை எப்படி ஃபில் பண்ணுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட். த்ரெட்டு சின்னதாகவே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு இப்போ சென்டரில் நம்ம இப்படி ஒரு இது பண்ணி எடுத்தாச்சு சென்டர் பீஸு. இப்போ அங்கேருந்து ஒவ்வொரு பக்கத்தில் மேலேருந்து எடுத்துக்கோங்க. மேலேருந்து எடுத்து இந்த இடத்துல இது பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ புரிஞ்சுதா எந்த இடத்துல எடுத்திருக்கோன்னு பாருங்கள். இங்கேருந்து எடுத்திருக்கோம். இப்போ இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஆப்போசிட்டில் இந்த இடத்துல ஆப்போசிட்டில் எடுத்து இதோட ஆப்போசிட்டில் உள்ளே விட்டு எடுக்கணும். பாருங்கள், இது இருக்கு இல்லையா, இந்த ஆப்போசிட்டில் உள்ளே விட்டு எடுத்துருங்க. சேம் அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் மேலே பக்கத்தில் எடுக்கணும். நம்ம பக்கத்தில் எடுக்கும்போது தான் உங்களுக்கு ஸ்டிச் நல்லா வரும். அப்புறம் இதுக்கு ஃப்ரண்ட்டில் இப்படி குத்தி கீழே எடுத்துருங்க. அதே மாதிரி இந்த சைடு இப்படி கொஞ்சம் கேப் நிறைய வராமல் பார்த்து குத்தணுன்னா ஃபில்லிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, அது ஃப்ரண்ட்டில் தான் குத்தி எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான். ஏன்னா இப்போ நம்ம இந்த ஆப்போசிட்டாக குத்தி எடுக்கும்போது மேலே நம்ம இந்த இடம் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். லீஃப் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். நூலை சின்னதாகவே எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆப்போசிட்டாக இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒட்டி எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிச்சு ஃபில்லிங் நல்லா வரும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குத்தி எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வரும்.
நான் வீடியோக்காண்டி மெதுவாக போடுறேன், இல்லைன்னா நீங்கள் செகண்டில் இந்த ஸ்டிச்சை ஃபினிஷ் பண்ணிடலாம், ஃபில்லிங் பண்ணிடலாம். இப்படியே ஃபுல்லாக போட்டோன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச்சிங் இப்படி வந்து கடைசியில் அந்த எண்டில் வந்து இப்படி முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நமக்கு லீஃப் ஸ்டிச்சு. இது நான் 6 நூலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை 2 நூலாக பிரித்து கூட போடலாம். போடும்போது உங்களுக்கு திக்னஸ் கம்மியாக கிடைக்கும். வந்து இப்போ நம்ம லீஃப் ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லீஃப் வந்து நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ப்ளெயின் மெட்டீரியல் வாங்கி சுடி ஸ்டிச் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஸ்டிச் தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஒர்க் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் சுற்றி வர பீட் ஒர்க்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.